அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர்களே, நபி முஹம்மது அவர்கள் இந்த உம்மத்துக்கு மிகவும் அச்சம் காட்டிய ஒரு விஷயம் இருந்தால் அது தஜ்ஜாலின் சோதனை தான். ஆதம் அவர்கள் காலத்திலிருந்து கியாமத் வரை தஜ்ஜாலை விட பெரிய சோதனை இல்லை என்று நபி தெளிவாக சொன்னார்கள். சகோதரர்களே, தஜ்ஜால் வந்தவுடன் உலகம் உடனே அழிந்து போய்விடும் என்று நபி சொல்லவில்லை. ஆனால் மனிதர்களின் ஈமானை சோதிக்கும் மிக பெரிய காலம் வரும் என்று எச்சரித்தார்கள். அந்த காலத்தில் உலகம் அழகாக இருக்கும், வசதிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் உண்மை மறைக்கப்படும், பொய் அழகாக காட்டப்படும். தஜ்ஜால் தன்னை இறைவன் என்று சொல்லுவான். அவன் காட்டும் அதிசயங்களை பார்த்து பலர் ஏமாறி போவார்கள். அந்த நேரத்தில் பணம் நம்மை காப்பாற்றாது, புகழ் நம்மை காப்பாற்றாது, அதிகாரம் நம்மை காப்பாற்றாது. ஈமான் மட்டும் தான் நம்மை காப்பாற்றும். அதனால்தான் நபி சூரத்துல் கஹ்ஃபை தொடர்ந்து ஓதுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அது நம்மை தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து பாதுகாக்கும் ஒளியாக இருக்கும். சகோதரர்களே, இன்று நம்மை சுற்றி பார்க்கும்போது உண்மை பொய் கலந்து போய்க் கொண்டிருக்கிறது. இந்த காலமே ஒரு பயிற்சி காலம்தான். இன்று நாம் ஈமானை பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்றால் நாளை பெரிய சோதனை வந்தபோது நாம் நிலைத்து நிற்க முடியாது. அதனால் இன்றே நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வோம். குரானுடன் இணைந்து வாழ்வோம். நபி அவர்களின் வழியை பிடித்துக் கொள்வோம். இப்போது அல்லாஹ்விடம் துஆ செய்யலாம். யா அல்லாஹ், எங்கள் ஈமானை பலப்படுத்து. தஜ்ஜாலின் சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக. உண்மையை உணரக்கூடிய இதயத்தை எங்களுக்கு தாரும். பொய்யை நிராகரிக்கும் உறுதியை எங்களுக்கு அருள்வாயாக. ஈமானுடன் வாழவும் ஈமானுடன் மரணிக்கவும் எங்களை நல்வழிப்படுத்துவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.